தமிழ்நாடு அரசின் தேனீ வளர்ப்பு திட்டத்துக்கு கோவை மாவட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் இடையே பெரும் வரவேற்பு காணப்படுகிறது. லாபத்தை அதிகரிக்கும் வகையில் தேன் மதிப்பு கூட்டுப் பொருட்களை தயாரிக்க உதவ வேண்டும் என பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடும்பத்தின் ஏழ்மையை போக்க வழியின்றி தவித்த ஏராளமான பெண்களின் வாழ்வினை தித்திப்பாக மாற்றி வருகிறது தமிழ்நாடு அரசின் தேனீ வளர்ப்பு திட்டம். இத்திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு தேனீ வளர்ப்பு குறித்து பயிற்சி அளித்து தொழிலை தொடங்குவதற்கு தேவையான நிதி உதவியினையும் வழங்குகிறது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். முறையான பயிற்சியால் கோவையில் தேனீ வளர்ப்பில் ஆர்வமாக களமிறங்கிய பெண்கள் கணிசமாக லாபம் ஈட்டியுள்ளனர். தினந்தோறும் தேநீர் வளர்ப்பிற்கு என்று தனியாக நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாலும் வாரத்திற்கு ஒருமுறை மட்டும் தேனீ பராமரிப்பில் ஈடுபட்டாலே போதுமானது என்பதாலும் பெண்களிடையே தேனீ வளர்ப்பில் ஆர்வம் அதிகரித்துள்ளது. தேனை பயிற்சி அளித்தவர்களே கொள்முதல் செய்து விடுவதால் அலைச்சலின்றி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது என்கிறார்கள் பெண்கள். தேன் தேனியா அப்படிங்கிறப்போ இது ஒரு ஆபத்தான தொழிலுங்கிற மாதிரி தான் நாங்கள் நினைச்சோம். எங்களுக்கு பயிற்சிக்கு முன்னாடி போறப்ப கூட ரொம்ப தயக்கமாக தான் இருந்துச்சு. நம்ம பெண்களாக இது ஒரு சேஃப்டியா இருக்குமா அப்படிங்கிறது தெரியாம தான் பயந்துட்டு தான் போனோம். எங்களுக்கு அங்கே பயிற்சி கொடுக்குறப்பவே எங்களுக்கு தெரிஞ்சது தேனீ வளர்ப்புல எந்த ஆபத்தும் இல்லை. நாங்களே தான் தேன் எடுக்கிறோம். நாங்கள் பெண்கள் தான் தேன் எடுக்கிறோம். நாங்களே தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றோம். இதில் எங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து 20 தேன் பெட்டி கொடுத்தாங்க. அதில் பயிற்சியும் கொடுத்தாங்க. அதிலிருந்து நாங்கள் தேன் போன வருஷம் 30 லிட்டர் பக்கம் தேன் எடுத்தோம். 30,000லேருந்து 35,000க்குள்ள வருமானம் எடுத்தோம். எங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப. இன்னும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா தரதா சொல்லியிருக்கிறாங்க. தேனீ வளர்ப்பு திட்டத்தில் 20 மகளிர் கொண்ட குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் 5 தேனீ பெட்டிகள் வீதம் 100 பெட்டிகள் வாங்குவதற்காக 1,50,000 லட்சம் ரூபாயும், முகக்கவசம், புகை மூட்டி, தேன் பிரித்தெடுக்கும் கருவி போன்ற உபகரணங்கள் வாங்குவதற்காக 20,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. மேலும் தேன் சுத்திகரிப்பு, பதப்படுத்தும் இயந்திரம் கொள்முதல் செய்வதற்கு 1,50,000 லட்சம் ரூபாயும் என ஒவ்வொரு தொகுப்புக்கும் 3 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கி ஊக்குவிக்கிறது. ஸோ அவங்களுக்கு இது ஒரு கிராஜுவலான ஒரு நல்ல ஒரு இன்கம்மாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 தேனீ பெட்டி வச்சுருக்காங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு அந்த 2 தேனீ பெட்டியிலேருந்து ஒரு 30 கிலோ வரைக்கும் இந்திய தேனியில் அவங்க தேன் அறுவடை பண்ணலாம். ஸோ அந்த 30 கிலோ, ஒரு 2 பெட்டியில் அந்த 30 கிலோங்கிறது அவங்களுக்கு ஒரு 12,000 வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமாக அவங்களுக்கு அமையும். இதுக்காக அவங்க பெரிய டைம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அவங்க வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த தேனீ வளர்ப்பில் அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ அது மூலமாக அந்த உபரியான இன்கம், இப்போ இந்த 2 பெட்டி அதிகமாகும் பொழுது அவங்களுடைய இன்கமும் அதிகமாகும். குறைந்த உடல் உழைப்பில் கூடுதல் வருமானம் வசமாவதால் தமிழ்நாட்டில் தேனீ வளர்ப்பில் ஈடுபடும் மகளிர் சுய உதவி குழுவினரின் எண்ணிக்கை தேனீக்கள் போலவே பெருகி வருவது நிதர்சனம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான தேனீ வளர்ப்பு திட்டத்தின் வாயிலாக உற்பத்தி செய்யப்படும் தேன் மட்டுமின்றி உற்பத்தியில் ஈடுபடும் மகளிரின் வாழ்வாதாரமும் சேர்ந்தே இனிக்கிறது. சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.